ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். என் கலக்கல் சினிமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் தலைவர் கூட ஃபோட்டோ எடுத்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. ட்ரெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மற்றும் தலைவர் ரசிகர்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். நானும் ஒரு ரசிகர் தான். இந்த சந்தோஷத்தோட அப்படியே அவரோட ரசிகர் நடித்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம். பழைய வெள்ளைய தேவா. சசிகுமார், தன்யா, சங்கிலி முருகன், கோவை சரளா இவங்க நடிப்பில் சோலை பிரகாஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு படம். இந்த படத்தோட கதை பற்றி சொல்லணும்னா, மதுரை பக்கத்தில் வயலூர் கிராமத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபேமிலி இங்கே வராங்க. தாத்தா, அம்மா, பையன் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் வந்து டிஸ் ஆண்டனா வைக்கிறாங்க. அது ஊராட்சி மன்ற தலைவருக்கு பிடிக்கல, ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப இடைஞ்சலாம் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அதே ஊரில் ஒரு பொண்ணை ஒரு லவ் பண்ணுறாரு அந்த பையன். அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கும் பிடிக்கல, அந்த பொண்ணுக்கும் பிடிக்கல. அதே நேரத்தில் பல பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கப்புறம் தாண்டி அது என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து தன்னோட காதலை சொல்லி அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டாங்களா. அதே நேரத்தில் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படி கலகலப்பாக சொல்லியிருக்க படம் தான் வெள்ளை தேவா. இந்த படத்தோட ஹீரோ மற்றும் ப்ரொடியூசர் யாருன்னா சசிகுமார் சார். நம்மளுக்கு தமிழ் சினிமா கிடைச்ச பெரிய கிஃப்ட்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ரசிகர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி மறுபடியும் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அதுவும் ஓப்பனிங் சாங்கில் செமையாக டான்ஸ் ஆடிருக்காரு. அந்த ஸ்டெப்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபைட் சீன் அப்போ வந்து அப்படியே கம்பீரமாக நின்று பண்ணும்போது மேலே புல்லரிக்கணும், அந்தளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவை வந்து பிடிச்ச பிள்ளையா நடிக்கிற விஷயத்தில் உண்மையிலே எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க சொல்லலாம். அதே மாதிரி தாத்தா, கோவை சரளா அவங்களுக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டியாக வந்து பண்ணுற கலகலப்பாக இருக்கட்டும் பயங்கரமாக இருக்கும். அதுவும் இவங்க ரெண்டு பேரும் அந்த கோவை சரளா மேடமோட பண்ணுற அலப்பற பட்டே கிளப்புங்க தேட்டரில் வந்து அந்தளவுக்கு சூப்பராக காமெடி சென்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரொமான்ஸ் விஷயத்தில் சொல்லவே தேவையில்லை, பயங்கரம் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சார் வரலாற்றிலேயே இந்த படத்தில் தான் இவர் பொண்ணை தேடி ப்ரொப்போஸ் பண்ணுறாரு, லவ் பண்ணுறாரு. அந்தளவுக்கு வந்து அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. சூப்பராக ஒட்டுமொத்தமாக அவரோட வேலையை சூப்பராக பண்ணி கொடுத்தாரு கூட சொல்லலாம். அதை விட இவர் ஒரு நல்ல மனசு என்னென்னா எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பார். தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும், புது ஆளுங்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருப்பார். அவர் கூட ஒரு காமெடி ஆக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவர் நல்லா பண்ணியிருப்பார். இந்த மாதிரி சங்கிலி முருகன் சார் இந்த மாதிரிலாம் அவங்களாம் கூட ஒர்க் பண்ணது அந்த கேரக்டர் பெரிய பலம். இதுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சார் உங்களுக்கு. தனியா ஹீரோயின் இந்த படத்தில் முக்கியமாக ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆக்டர் ரவிச்சந்திரன் சார் அவங்களோட பேத்தி சொல்லலாம். அவங்க வந்து சூப்பராக ஆப்டாக புரிஞ்சிருக்காங்க. அந்த வில்லேஜ் கேரக்டர் வந்து அந்த கோவமாக பேசுகிறவர்களோட லவ் சீன்ஸ்லாம் ஒட்டே கலைப்பாங்க. சூப்பராக அவங்க டிக் மார்க் வாங்கிட்டாங்க கூட சொல்லலாம். எல்லோரும் பிடிச்ச ஒரு ஹீரோயினாவே வந்துட்டாங்க, வழக்கம் போல உள்ள சசிகுமார் படத்தில் வர்ற மாதிரி. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவரோட வேலையெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் வர அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கோவை சரளா மேம் அவங்களோட காம்பினேஷனில் வந்து ஒரு ரீ ரெக்கார்டிங் உண்மையிலேயே கை கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. மொத்தத்தில் அவரோட வேலையை நல்லா பார்த்துட்டார், திருப்திகரமாக பார்த்துட்டார், போர் அடிக்காமல் பார்த்துட்டாரு. கேமராமேன் சார் அவரை பற்றி சொல்லணும்னா, அந்த ஒரு ஷாட் வந்து ஆலமரத்துலலாம் எடுத்திருப்பாங்க, அந்த ஷாட் சூப்பராக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி இந்த ஓல்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சீன் காமிப்பாங்க, பல வருடங்களுக்கு முன்னாடி. அந்த சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் சூப்பராக காமிச்சிருக்காரு. ஓப்பனிங்கில் ஃபஸ்ட் வரை போர் அடிக்காமல் நம்மளை உள்ளே கொண்டு போய் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்கள்லாம், வயல்வெளியெல்லாம் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பெரிய பலம் என்னன்னா டைலாக். என்ன டைலாக்னா, எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கலைன்னா நான் விவசாயம் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் அதில் உள்ளே திணிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி கண்டிகை சட்டம் இருக்குது, தண்டிகை சாமி இருக்குது, அப்படிப்பட்ட எங்கள் அம்மாவே வந்து என்னை அடிக்க சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு டைலாக் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல கிளாப், பட்டை கிளப், இந்த மாதிரி டைலாக்லாம் பெரிய பக்கப்பலம். அதையும் தாண்டி வந்து இந்த படத்தோட ஒட்டுமொத்த யூனிட்டையும் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு சோலை பிரகாஷ் சார். இவர் ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த படத்தை காமெடி ஸ்கிரிப்டாக கொண்டு வந்தது. அது கிராமத்தில் ஒரு தாத்தா பாட்டி, அதாவது பாட்டிக்கும் பேரனுக்குள்ள உறவை வந்து சூப்பராக கொண்டு வந்து அதில் உள்ள காமெடியாக, அதுவும் முக்கியமாக கோவை சரளா வந்து ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட். அப்படியே அந்த மஞ்சள் பூசி அந்த சாரீ, அந்த காஸ்டியூம்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்தளவுக்கு கொண்டு வந்து பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டைலாகாக இருக்கட்டும், அது ஃபுல்லாக பயங்கரமாக செமையாக இருக்கும். அது ஃபோட்டோ மேலே வந்து அவங்க அம்மா பேசுகிற மாதிரியான ஒரு கற்பனைகளான ஒரு சீன், லாஜிக் இடித்தாலும் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது தேட்டரில் விழுந்து சிரிப்பாங்க. டைரக்டர் வந்து இந்த படத்தில் பெரிய பலம்னா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், அது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே நல்லா காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வில்லன்கள் கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்து சீரியஸாக கொண்டு வந்து காமெடியாக முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க எல்லா கேரக்டருமே ஓகே சூப்பர். செகண்ட் ஹாஃபில் வந்து இன்டர்வலுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்லோவாக தான் போகுது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்துறோம் கொஞ்சம் காமெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது சில இடத்துல கோவை சரளா மேடம் வராத இடத்துலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அது கொஞ்சம் நம்மளுக்கு என்னடாது அப்படின்னு சொல்ல யோசிக்கும் போது
உடனே அதுக்கடுத்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் முன்னாடி வந்து ஸ்பீடாக பயங்கரமாக போகுது காமெடி வந்து கிளைமேக்ஸ் வந்து ஏதோ அப்படி இப்படின்னு வந்து சூப்பராக முடிச்சிடறாங்க. மொத்தத்தில் இந்த படத்தை வந்து எல்லா டீமோடையும் சேர்த்து சசிகுமார் சார் அண்ட் எல்லாருக்குமே வெள்ளையே தேவாங்கிற ஒரு படத்தை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மறுபடியும் இவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 படம் ஹார்டிக் படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த படமும் ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே அமைஞ்சிருக்கு சசிகுமார் சாருக்கு. ஒட்டுமொத்தமாக பழைய வெள்ளைய தேவா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வெள்ளைய தேவா அப்படின்னு எல்லாருமே பாராட்டுற ஒரு படமாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ என்னோட ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்க, மக்களோட ரிவ்யூ எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஹியூமராக இருக்குது. சூப்பர் படம் நல்லா வந்திருக்கு, எல்லாரும் பாருங்கள். செம காமெடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது சூப்பர் காமெடி கலக்கலாக இருக்குது. சசிகுமார் திரும்பவும் ஜெயிச்சிட்டாரு பலே. என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் சுட சுட தமிழ் நியூஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கலக்கல் சினிமாவில் ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் போய் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப்பில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்படியே வந்து அடிக்கடி அந்த ஏரியா பக்கம் வரும்போது என்னையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய்.